பல லட்சம் மக்களின் உயிரை காப்பாற்றிய பூனையோட கண்கள் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இப்பயும் ஏதோ இடத்துல காப்பாத்திட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் காப்பாற்ற செய்யும். அது எப்படி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள் அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா இரவு நேர பயணத்தை தான் அதிகமா மேற்கொள்றாங்க, விரும்புறாங்க. எதனாலனா பகல்ல அதிகமான வாகன நெருக்கடி இருக்கு, அதை தவிர அதிகபட்சமான வெயில் இருக்கு. அது வேணாங்காக நைட்ல போக்குவரத்து நெருக்கடி கம்மியா இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னுக்காகவே இரவு நேர பயணத்தை அதிகமாக மேற்கொள்றாங்க. சரி, இந்த இரவுக்கும் இந்த பூனைக்கு ஏன் சொல்ற அப்படின்னா, பூனையோட கண்கள்ல நைட் டைமு நம்ம லைட் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கண்கள் பயங்கரமா மின்னும், ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கும். அது எதுக்காக ஏன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நான், எதுக்காக ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பூனைக்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுமே ஜொலிக்கும் இது. சரி, அதுக்கும் இரவு பயணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம வாகனத்தில் நைட் டைம் போகும்போது ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நடுவுலையும் சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி சில கேப் வச்சிருப்பாங்க. நம்ம வாகனத்துல வர லைட்டு அதுல பட்ட உடனே சிவப்பு, மஞ்சள் இல்லை வெள்ளைன்னு 3 கலர்ல பயங்கரமா பிரதிபலிக்கும். அதை வச்சுதான் ரோடு இங்கிட்டு திரும்புது, இங்கிட்டு போகுது, நேரா போகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு இப்ப அந்த இது இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா பயங்கரமான விபத்து நடக்கும். அதனாலேயே அதுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா கேட் ஐஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையிலேருந்து ஒன்று எடுத்து நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பயோமிமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன எக்ஸாம்பிள்னா தட்டான்பூச்சியிலேருந்து ஹெலிகாப்டரும் பறவைங்கள்லேருந்து ஏரோப்ளைன் வந்தது தான். அதை வச்சு தான் அந்த பூனோட கண்கள்ல இருந்தா இந்த கேட்டைஸ் சொல்றதும் இந்த ரோட் செட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஃப்ளெக்டர். இதில் நான் விபத்துகள் பயங்கரம் நடக்கும். ஏன்னா இப்போ மக்கள் அதிகமான பேர் இரவுல தான் போறாங்க. இதை வச்சு தான் பூனையோட கண்களால பல லட்சம் மக்கள் உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண வீட்டு பூனை கண்கள் இவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா உனக்கு இயற்கைகள் நிறைய இருக்கு. அதை வச்சு நம்ம நிறைய எடுத்திருக்கோம், எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நம்ம ஒன்றும். அதனால பூனை தானே, நாய் தானே, சின்ன பறவை தானே, பட்டாம்பூச்சி தானே, போனா போதும் எந்த உயிரையும் தாழ்ந்து பேச வேணாம். ஏன்னா அதுக்குள்ள திறமைகள் எதுவும் நமக்கு கிடையாது, நமக்குள்ள திறமை எதுவும் அது கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சமந்தான், ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது.